அம்மா வீட்லேருந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஒரு லஞ்ச் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோங்க. நல்லா நான்வெஜ் மீல்ஸாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் சேதுராமன் மெஸ். இது கேஎம்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அந்த தென்னூரில் இருக்குது. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் என்னென்ன வெரைட்டின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் லாலிபப்பு, காடை ஃப்ரையு, மட்டன் தொக்குன்னு நினைக்கிறேன். தம்பி தான் ஆர்டர் பண்ணாப்புல. அப்புறம் வந்து மீல்ஸ் வந்து நல்லா சுட சுட ரைஸ் கொண்டு வந்து போட்டாங்க. அன்லிமிட்டெட் ரைஸ் தாங்க, எவ்வளோ வேணால் ரைஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி எல்லாமே மண்பானையில் தான் சர்வ் பண்ணாங்க. இது பாருங்கள், நெத்திலி கருவாடு தொக்கு. இவங்கள்ட்ட ஊறுறது, பறக்கிறது, மேய்கிறதுன்னு எல்லா வெரைட்டியுமே இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரான் சர்வ் பண்ணாங்க. நம்ம இதை வந்து டிவைட் பண்ணிக்கணுங்க. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். நாங்கள் ஃபுல் சாப்பாடில் பிணைஞ்சிட்டோம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சு எல்லா கிரேவியும் டேஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவிஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து தக்காளி முட்டை தொக்கு மாதிரி. ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ் தான். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தயவு செஞ்சு வெஜ்ஜு கிடைக்குன்ற நம்பிக்கையில் வராதிங்க. இங்கே நோ வெஜ்ஜு, எல்லாமே நான்வெஜ் தான். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வாங்கலாம்? நெக்ஸ்ட் வந்து மட்டன் குழம்பு ஊற்றுனாங்க. இங்கே வந்து மட்டன் குழம்பு வேறு, மட்டன் கிரேவி வேறு, அதே மாதிரி சிக்கன் கிரேவி வேறு, சிக்கன் குழம்பு வேறு. அது மாதிரி ஒரே இதுலேயே 2 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், போட்டி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான்வெஜ்னாலே கொஞ்சம் காரசாரமாக தானே இருக்கும். அதனால் மோரும் வந்து சைடில் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், சியர்ஸ் குடிச்சிட்டு 2 பேர் குடிக்கிறாங்க. லைட்டாக காரம் அடிக்கிறப்பல ஒரு சிப் குடிச்சிக்கிறாங்க. இப்போ இது வந்து ப்ரான் தொக்கு. ப்ரான் ஃப்ரை தனியாக இருக்குது, ப்ரான் தொக்கு தனியாக இருக்குது. ப்ரான் தொக்கு வந்துட்டு இதில் காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மளுக்கு வந்துடும். ப்ரான் ஃப்ரை வேணும்னா நம்ம தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபிஷ் வந்து அப்படியே ஃபுல் மீனுமே வந்து ஃப்ரை பண்ணி தருவாங்க. நாங்கள் போனது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டு தீந்துருச்சு. இது பாருங்கள், நாட்டுக்கோழி கிரேவி, காடை கிரேவி இருக்குது, நார்மல் கோழி கிரேவி இருக்குது, நாட்டுக்கோழி கிரேவி, அதுலேயே குழம்பு, அப்புறம் மட்டனில் அந்த மாதிரி ஒரு 12 வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவிஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து தொட்டுக்க நம்ம சின்ன வெங்காயம் கேட்டாலும் ஒரு 5-6 பீஸ் சின்ன வெங்காயம் தராங்க. ஸோ நம்ம அதையும் கடிச்சிக்கலாம். அப்புறம் தயிர், ரசம், சலிக்காமல் எது கேட்டாலும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரசம்லாம் சூப்பராக காரசாரமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் தான் என் தம்பி ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தான். வந்து அப்படி சாப்பிடக்கூடாது. அவன் லாஸ்ட்டில் பாருங்கள், அவன் எப்படி எங்களுக்கு ஒரு உருண்டை உருட்டி கொடுத்தான். நல்லா பெனஞ்சிக்கிட்டான். பெனஞ்சிட்டு அப்படியே ஒரு உருண்டை பிடிச்சி எங்களுக்கு கொடுத்தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்படி தான் சாப்பிட்ணும். நீ அடிக்கடி இங்கே வந்து சாப்பிடுவான் போல், நம்மளுக்கு தெரியல. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் டூடுல்ஸ்.